chapter 2 exercise 2.3 அதில் first sum find the least positive value of x. Find the least positive value of x such that first subdivision 71 concurrent to x mod 8, second subdivision 78 plus x concurrent 3 mod 5, 89 concurrent x plus 3 mod 4, 96 concurrent x by 7 mod 5, 5x concurrent 4 mod 6 கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ இதில் என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைண்ட் த லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் எக்ஸ். எக்ஸோட லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணணும். சொல்யூஷன் போட்டு ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருந்தாங்க? 71 கான்குரண்ட் எக்ஸ் mod 8 அப்படின்னா என்னது? ஏ கான்குரண்ட் பி mod n. இதில் ஏ கான்குரண்ட் பி mod n கொடுத்துருக்கோம்ல. ஏங்கிறது என்னது? டிவைடண்ட். ஏங்கிறது டிவைடண்ட், ஏ டிவைடண்ட். பிங்கிறது ரிமைண்டர், பிங்கிறது ரிமைண்டர். என்னங்கிறது டிவைசர் இல்லையா. அதாவது ஏவையும் என்னையும் டிவைட் பண்ணல கிடைக்கிற ரிமைண்டர் தான் பி. அதான மீனிங். அது இன்னொரு விதமாக எப்படி எழுதலாம்? இந்த 71 8ஆல் டிவைட் பண்ணோம்னா கிடைக்கிற ரிமைண்டர் தான் எக்ஸ். இங்கேயே வச்சு நம்ம எக்ஸோட ஆன்சர் டைரெக்டாக எழுதிடலாம். ஸ்டெப்ஸுக்காக தான் நம்ம இது எழுதுகிறோம். ஃபஸ்ட் இது எழுதுகிறோம். இதுனா எந்த ஃபார்மெட்டில் இருக்குது? ஏ கான்குரண்ட் பி mod n எழுதுகிறோம். இதுனா என்ன மீனிங்? 71 மைனஸ் எக்ஸ் இஸ் டிவிசிபிள் பை 8. 71லேருந்து எக்ஸை மைனஸ் பண்ணிட்டோம்னா, அது 71லேருந்து இந்த ரிமைண்டர் மைனஸ் பண்ணிட்டோம்னா அது எக்ஸாக்டாக டிவிசிபிள் பை 8ஆல் டிவிசிபிள் ஆகும். அதான் அதுக்குள்ளே மீனிங். அப்போ நம்ம என்ன பண்ணால் போதும்? ஜென்ரலாக 71 8ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா கிடைக்கிற ரிமைண்டர் தான் எக்ஸ். அது இந்த கொஸ்டின் பார்க்கலே நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதான் டிவைடட், இது டிவைசர், இது ரிமைண்டர். இது ரெண்டு டிவைட் பண்ணி கிடைக்கிறத ரிமைண்டர் எழுதிடலாம். ஸ்டெப்ஸுக்கு அப்போ நம்ம இது எழுதுகிறோம். இதுனா என்ன மீனிங்? 71 is divisible by 8, then the remainder is x. அதான மீனிங். அப்போ 71 8ஆல் டிவைட் பண்ணுறோம். 8ஆல் டிவைட் பண்ணல 8 8 64, ரிமைண்டர் 7 கிடைக்கும். அப்போ ரிமைண்டருங்கிறது என்னது? 7. அந்த ரிமைண்டர் தான் என்னது? எக்ஸ். எக்ஸ் ஈக்குவல் டு 7. அப்போ நமக்கு இங்கே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 71 கான்குரண்ட் எக்ஸ் mod 8ன்னு என்னது? 71 8ஆல் டிவைட் பண்ணுறோம், கிடைக்கிற ரிமைண்டர் தான் எக்ஸ். அதுக்கு இந்த ஸ்டெப்ஸ் எழுதியிருக்கும். இது நம்ம இந்த இன்ட்ரோடக்ஷன்லேயே நம்ம இப்படி தான் எழுதணும். இப்படின்னா என்ன மீனிங்? 70 நம்ம ஏ மைனஸ் பி இஸ் டிவிசிபிள் பை என். இதிலேருந்து நம்ம இந்த ரிமைண்டர் மைனஸ் பண்ணிட்டாலே அது எக்ஸாக்டாக டிவிசிபிள் பை அந்த என்ன இருக்கும் அப்படிங்கிறது படிச்சிருக்கோம்ல. அதுக்காக தான் இந்த ஸ்டெப்ஸ் எழுதணும். ஓகே. தென் செகண்ட் சப்டிவிஷன் 78 ப்ளஸ் எக்ஸ் கான்குரண்ட் 3 mod 5. அதாவது நம்ம எழுதிக்கிறது ஏ கான்குரண்ட் பி mod n. அப்படின்னா என்ன மீனிங்? 78 ப்ளஸ் எக்ஸ் இந்த ரிமைண்டர் இங்கிட்டு மைனஸ் பண்ணிட்டோம்னா இது வந்து எக்ஸாக்டாக டிவிசிபிள் பை 5. அந்த ஸ்டெப் எழுதணும். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதணும். அப்போ 78 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 3 இஸ் டிவிசிபிள் பை 5. தட் மீன்ஸ் 78ல் 3 மைனஸ் பண்ண முடியுமில்ல. 78ல் 3 மைனஸ் பண்ணிட்டோம்னா 75. இப்போ 75 ப்ளஸ் எக்ஸ் இஸ் டிவிசிபிள் பை 5. அப்போ நமக்கு ரிமைண்டர் மைனஸ் பண்ணிட்டோம். அப்போ இது ஒரு டோட்டல் ஒரு நம்பர். இந்த நம்பர் வந்துட்டு டிவிசிபிள் பை 5ஆக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா மைனஸ் வந்தது ரிமைண்டர் மைனஸ் பண்ணுவோம். அந்த மைனஸ் பண்ணி எழுதிட்டோம். எழுதிட்டு இப்போ ஒரு நம்பர் இருக்குது. இந்த நம்பர் வந்துட்டு டிவிசிபிள் பை 5, 5ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்மளே எக்ஸுக்கு ஒரு நம்பர் கொடுத்து பார்க்கலாம். 1 2 3 4. ஏன்னா அது வந்து லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ தான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்போ 1 2 3 4 5 நம்மளே செஞ்சு பார்க்கலாம். இப்போ 1 கொடுத்தா 76 தான் வரும். அடுத்து 77, 2 கொடுத்தா 3 கொடுத்தா 78, 4 கொடுத்தா 79. 5ஆல் டிவிசிபிள் ஆனும்ல. இப்போ 75க்கு அப்புறம் எது வரும்? 5 தான் வரும். ஏன் நமக்கு 10ம் போடலாம். அப்போ 85 ஆகும். அதுவும் 5ஆல் டிவிசிபிள் ஆகும். ஆனால் நமக்கு வந்துட்டு இங்கே கொஸ்டினில் கேட்டிருக்கிறது லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் எக்ஸ். எக்ஸிலே இருக்கிற லீஸ்ட் வேல்யூ தான் எழுதணும். ஸோ அப்போ இதில் லீஸ்ட் வேல்யூங்கிறது எதை தான் கொடுக்கணும்? 5 தான் கொடுக்கணும். அப்போ தான் 75 ப்ளஸ் 5 80 ஆகும். 80 வந்துட்டு கண்டிப்பாக 5ஆல் டிவிசிபிள் ஆகும். ஏன்னா இப்போ எக்ஸுக்கு பகரம் நமக்கு 5 கொடுக்கலாம், அடுத்து 10ம் கொடுக்கலாம். ஏன்னா 75 ப்ளஸ் 10னால 85, அது டிவிசிபிள் பை 5 ஆகும். ஜென்ரலாக கேட்டிருந்தாங்கன்னா, ஆனால் இங்கே லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூன்னு கேட்டனால எக்ஸுக்கு வந்து லீஸ்ட் வேல்யூ தான் கொடுக்கணும். அதிலே இருக்கிறதுல லீஸ்ட் வேல்யூங்கிறது 5 தான். ஸோ 75 ப்ளஸ் 5ங்கிறது 80. 80 வந்து எக்ஸாக்டாக டிவிசிபிள் பை 5 ஆகும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 5. இதான் ஆன்சர். தேர்ஃபார் எக்ஸ் ஈக்குவல் டு 5. ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன். தேர்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 89 கான்குரண்ட் எக்ஸ் ப்ளஸ் 3 mod 4. தட் மீன்ஸ் ஏ கான்குரண்ட் பி mod n எழுதிட்டோம். இப்படின்னா எப்படி என்ன மீனிங்? இந்த 89 இந்த ரிமைண்டர் மைனஸ் பண்ணிட்டோம்னா அது வந்துட்டு எக்ஸாக்ட் டிவிசிபிள் பை 4ஆக இருக்கும். அதை எழுதுகிறோம். 89 மைனஸ் இது ரெண்டுக்கு சேர்த்து தான் மைனஸ். அப்போ இப்படி தான் எழுதணும். 89 மைனஸ் இந்த எக்ஸ் ப்ளஸ் 3
is divisible by 4. அந்த மைனஸ் உள்ள நம்ம கொண்டு வரோம். அப்போ 89 minus x minus 3 is divisible by 4. இந்த ஸ்டெப்ஸ் எழுதணும். நமக்கு டைரெக்டாகவே ஆன்சர் தெரிஞ்சாலும் இந்த ஸ்டெப்ஸ் இது மட்டும் எழுதிக்கலாம். இது சிம்பிள் தானே, இது எழுதிக்கலாம். அப்போ 89 minus x minus 3 இருக்கா. ஃபர்ஸ்ட் 89 minus 3 பண்ணலாம். அப்படின்னா என்ன வரும்? 89லேருந்து 3 மைனஸ் பண்ணிட்டோம்னா 86. 86 minus x is divisible by 4. That means 86 minus xன்னு என்னது? 86லேருந்து ரிமைண்டர் மைனஸ் பண்ணிட்டோம்னா அது வந்து 4ஆல் டிவிசிபிள் ஆகும். அப்போலாட்டு என்ன அர்த்தம்? 86 நம்ம 4ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா கிடைக்கிற ரிமைண்டர் தான் இந்த எக்ஸ். அதானே அதுக்குள்ள மீனிங். ஜென்ரலாக அதானே. ஏன்னா நமக்கு வந்து இது ரிமைண்டர் தான். இதிலிருந்து இது மைனஸ் பண்ணிட்டோம்னா அது வந்துட்டு டிவைடட் பை 4ஆல் பண்ண முடியும். அதானே மீனிங். இப்போ நமக்கு வந்து மைனஸ் பண்ணி எழுதிட்டோம். அப்போ இது 86 வந்து நம்ம 4ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா கிடைக்கிற ரிமைண்டர் தான் எக்ஸ். அப்போ நம்ம டைரெக்டாக டிவைட் பண்ணலாம். 86 டிவைடட் பை 4. 4 பண்ணையில் 2 டைம்ஸ் 4 2s are 8. அப்போ மைனஸ் பண்ணிட்டு 0, இந்த 6 கொண்டு வரும். 1 4s are 4. அப்போ 2 ரிமைண்டர். ஓகே, அப்போ இந்த ரிமைண்டர் தான் இங்கே வரும். அப்போ 86 minus 2 அதான வரும். இஸ் டிவிசிபிள் பை 4. 86 minus 2 84. 84 வந்து 4ஆல் டிவைட் ஆகும். அப்போ அதோட லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ வந்து எது? 2. therefore x equal to 2ன்னு எழுதியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன். 96 concurrent x by 7 mod 5. அப்படின்னா என்ன மீனிங்? a concurrent b mod n எழுதுகிறோம். அப்படின்னா என்னது? 96லேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டோம்னா அது divisible by 5. அதான் எழுதியிருக்கோம். 96 minus x by 7 is divisible by 5. அதாவது இந்த 96லேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டோம்னா அது எக்ஸாக்டாக divisible by 5ஆக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து மைனஸ் பண்ணும்ல, மைனஸ் பண்ணுறதுக்கு நம்மளே பாருங்கள். நம்ம முன்னாடி ஒரு சம் செஞ்சோம்ல செகண்ட் சப்டிவிஷன், அதே மாதிரி தான். இப்போ இது எக்ஸால் டிவிசிபிள் 5ஆல் டிவிசிபிள் ஆகும். இங்கே இருக்கிறது 96. 96லேருந்து ஒரு நமக்கு வந்துட்டு எது மைனஸ் பண்ண லீஸ்ட் வேல்யூ மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு 5ஆல் டிவிசிபிள் ஆகணுங்கிறாங்க. இப்போது ஃபஸ்ட்டு 1 எக்ஸுக்கு பிறகு 1 கொடுத்தோம்னா 1/7 வராது. இப்போ எக்ஸுக்கு பிறகு 7 கொடுத்தா என்ன ஆகும்? 7 டிவைடட் பை 7 1ன்னு ஆகிடும். 96லேருந்து 1 மைனஸ் பண்ணிட்டா 95 ஆகிடும். அப்போ 95 வந்துட்டு என்னது? எக்ஸாக்டாக டிவிசிபிள் பை 5. அதனால தான் எக்ஸுக்கு போகிறோம். நமக்கு லீஸ்ட் வேல்யூ கொடுத்தனால டேரெக்டாக அந்த நம்பர் வச்சு செஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸுக்கு பாரு இங்கே 7ம் கொடுக்கணும். எக்ஸுக்கு பாரு இங்கே வேல்யூ 7 தான், 1 இல்லை, 7 கொடுக்குறோம். அப்போ 96 minus 7/7 வரும். 7 7ஆல் டிவைட் பண்ணால் 1ன்னு ஆகிடும். இப்போ 96 minus 1 is divisible by 5 தான். நம்ம சாதாரண இப்போ ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருக்கோம்? இது ரெண்டையும் டிவைட் பண்ணிட்டு கிடைக்கிற ரிமைண்டரை எழுதிடுவோம். ஏன்னா அப்படி தான் இங்கே இந்த முன்னாடி சம்லாம் இப்படி தான் வந்துருந்துச்சு. 86 minus xனா இது நம்ம டிவைட் பண்ணிட்டு கிடைக்கிற ரிமைண்டர் டேரெக்டாக எழுதிட்டோம். இங்கே வந்துட்டு அது மட்டும் இல்லை, அதில் ஒரு பார்ட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம இங்கே ஒரு நம்பர் வேல்யூ கொடுத்து பார்த்துக்குறோம். அப்படிங்கும்போது நமக்கு 96 இங்கே இருக்கா, அது 5ஆல் டிவிசிபிள் ஆகணும். அப்போ 96ல் 1 மைனஸ் பண்ணிட்டாலே 95. ஏன்னா லீஸ்ட் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ 1 மைனஸ் பண்ணிட்டாலே நமக்கு 95 ஆகிடும். ஆனால் 1 மைனஸ் பண்ணுறதுக்கு இங்கே எக்ஸுக்கு போகிற என்ன வந்தால் 1 ஆகும்? 7. ஓகே, அப்போ 7 வந்தால் தான் நமக்கு இது கேன்சல் ஆகிட்டு 1 கிடைக்கும். இப்போ 96 1 மைனஸ் பண்ணிட்டா 95 கிடைக்கும். ஓகே, அதான் இங்கே செஞ்சுருக்கோம். அப்போ நம்ம எப்படி எழுதுகிறோம்? எக்ஸோட வேல்யூ வந்து இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? 7. therefore x equal to 7. Fourth sum completed. Fourth subdivision. Next, fifth subdivision. 5x concurrent 4 mod 6. That means 5x minus 4 is divisible by 6. அது xஆல் divisible ஆகும். 6ஆல் divisible ஆகுங்கிறாங்க. அப்போ நமக்கு இங்கே 5x minus 4 தானே இருக்குது. இப்போ எக்ஸுக்கு போகிற இங்கே ஒரு வேல்யூ இருக்குது. அதாவது 5xங்கிற ஒரு நம்பர் அதை வந்துட்டு 6ஆல் டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் 4 கிடைக்கிறாங்க. அப்போ 5x டேரெக்டாக 6ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ இங்கே ஒரு வேல்யூவே கொடுத்து பார்ப்போம். இப்போ 5 1னா இங்கே எக்ஸுக்கு ஒரு 1ன்னு கொடுத்தோம்னா 5 minus 4 1 தான் கிடைக்கும். 1 6ஆல் டிவிசிபிள் ஆகாது. இப்போ நம்மளே செஞ்சு பார்ப்போம். 2 கொடுக்குறோம். 5 2s are 10. 10 minus 4 என்ன ஆகிடும்? 6ன்னு ஆகும். 6 is divisible by 6. therefore x equal to என்னது? 2. ஏன்னா நமக்கு லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. அப்போ லீஸ்ட் நம்பர்லேருந்து நம்ம செஞ்சு பார்க்குறோம். டக்குன்னு பார்க்கலே நமக்கு தெரிஞ்சிடும். இங்கே இருக்கிறது 5 minus 4 பண்ணோம். ஆனால் divisible by 6ஆல் ஆகும்னா என்ன கொடுத்தா போதும்? 2 கொடுத்தா தான் ஆகும். ஏன்னா 10 minus 4 6ன்னு ஆகிடும். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு சம் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் செகண்ட் சம். If x is concurrent to 13 modulo 17, then 7x minus 3 is concurrent to which number? modulo 17. அதாவது இங்கே எழுதிட்டோம் ஸ்டெப்பாகவே. டேட்டா கொஸ்டின் என்னது? எக்ஸ் வந்துட்டு concurrent to 13 modulo 17 இருக்குது. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 7x minus 3. 7x minus 3 is concurrent to which number? modulo 17. இதான் நம்ம ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா? அப்போ இங்கே இருக்கிற நம்பர் தான் ஃபைண்ட் பண்ணோம்.
இப்போ எக்ஸ் மாடுலோ 13 மாட் 17 கொடுத்துட்டாங்கல்ல. அப்போ நமக்கு வந்துட்டு இது கொடுத்துட்டாங்க. இன்னொன்று 7x minus 3 கான்குரண்ட் விச் நம்பர் மாடுலோ 17 கேட்டிருக்காங்க. அப்போ இங்கேயும் நமக்கு தெரியாது, இங்கே எக்ஸும் தெரியாது. அப்போ ஃபஸ்ட்டு இதில் எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா அதை இங்கே வேல்யூ கொடுத்துட்டு அதுலேருந்து அடுத்து நமக்கு இங்கே இருக்க நம்பர் கண்டுபிடிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு எது கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ அதான் இங்கே செய்கிறோம். அப்போ எக்ஸ் கான்குரண்ட் 13 மாடுலோ 17 இருக்கலாம். இதுனா என்ன மீனிங்? எக்ஸிலேருந்து இந்த 13 மைனஸ் பண்ணிட்டோம்னா அது டிவிசிபிள் பை 17 இருக்கும். அதான் இங்கே எழுதியிருக்கோம். எக்ஸ் மைனஸ் 13 இஸ் டிவிசிபிள் பை 17. அப்போ எக்ஸுக்கு பகரம் இங்கே ஒரு வேல்யூ நம்ம கொடுக்கணும் இல்லையா? அப்படிங்கும்போது நமக்கு வந்துட்டு எக்ஸ், அதாவது ஒரு நம்பர் இருக்குது, அது 17ஆல் டிவைட் பண்ண ரிமைண்டர் 13 இருக்காங்களே, 13 சொல்லியிருக்காங்களே. அப்போ நம்ம என்ன பண்ண போதும்? ஃபஸ்ட் இது ரெண்டு ஆட் பண்ணி பார்ப்போம். ஆட் பண்ணி பார்க்கல நமக்கு கிடைக்கும். அதாவது ஜஸ்ட் ஈஸியாக தெரிஞ்சுக்கிறக்கா, ஏன்னா ஒவ்வொரு நம்பரும் நம்ம செஞ்சு பார்க்க முடியல. ஃபஸ்ட் இது ரெண்டு ஆட் பண்ண எவ்வளோ கிடைக்கும்? 17 + 13 30 கிடைக்குது. அந்த 30ல் இந்த 13 மைனஸ் பண்ணி பாருங்கள், 17 கிடைக்குது. அப்போ 17 வந்துட்டு எக்ஸாக்டாக டிவிசிபிள் பை 17 தான். ஸோ அப்போ எக்ஸுக்கு பேர் என்னவாக தான் இருக்கும்? 30ஆக தான் இருக்கும். 30 - 30, ஏன்னா நமக்கு 30ங்கிற நம்பர் எப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கிறது? ஒரு நம்பர்லேருந்து ஒன்று மைனஸ் பண்ணால் 17 கிடைக்கும்ட்டாங்க. இது நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். அதுக்கு இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன நம்பர் வருதோ அதை இதில் மைனஸ் பண்ணால் இது கிடைக்கும். அது நமக்கு முன்னே ஜென்ரலாகவே தெரிஞ்சது தானே. அதனால் ஒரு நம்பர்லேருந்து ஒன்று மைனஸ் பண்ணிட்டு டிவிசிபிள் பை 17 சொல்லிட்டாங்களா. ஃபஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணி பார்ப்போம். 30 கிடைக்கும். 30ல் இந்த 13 மைனஸ் பண்ணிட்டா இது கிடைக்கும். அப்போ 17 இஸ் டிவிசிபிள் பை 17 தான். ஸோ எக்ஸுக்கு பேர் என்னவாக தான் இருக்கும்? 30. 30 - 13 = 17. therefore எக்ஸ் ஈக்குவல் டு என்ன ஆயிடுச்சு? 13 கிடச்சிருச்சு. இதை இந்த செகண்ட் ஒரு கான்குரண்ட்டுக்கு அவங்க கொடுத்துருந்தாங்களே அதில் எழுதுகிறோம். அது செகண்ட் கான்குரண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 7x - 3 இஸ் கான்குரண்ட் டு விச் நம்பர்? அது தெரியாது, அதனால் அது பின்னு எடுத்துக்கிறோம். பி மோட் 17 எடுக்கிறோம். இப்போ 7 இன்ட்டு அதுக்கு என்ன எக்ஸுக்கு பேர் 30 கொடுத்துட்டோமா. இப்போ 7 × 30 - 3 கான்குரண்ட் பி மோட் 17. 7 × 30 வந்துட்டு 210. 210 - 3 கான்குரண்ட் பி மோட் 17. 210 - 3 27 கான்குரண்ட் பி மோட் 17. தட் மீன்ஸ் என்னது? 207 17 மைனஸ் டிவைட் பண்ணிட்டோம்னா கிடைக்கிற ரிமைண்டர் தான் இது இல்லையா? அதுக்கு அந்த ஸ்டெப் எழுதுவோம்ல. 207 - b is divisible by 17 இல்லையா? அப்போ நமக்கு வந்துட்டு divisible 17 நம்ம அதை செஞ்சு பார்ப்போம். 207 17 டிவைட் பண்ணி பார்ப்போம். 217 17 டிவைட் பண்ணி 20 எடுப்போம். 1 டைம்ஸ் 117 சார் 17, ரிமைண்டர் 3 37. 2 டைம்ஸ் 17 2 சார் 34, ரிமைண்டர் 3. ஓகே, அப்போ அந்த நம்ம விச் நம்பர் கேட்டிருக்காங்களா, அந்த ரெக்கார்ட் நம்பர் வந்துட்டு என்னது? 3. அதை 207ல் 3 மைனஸ் பண்ணிட்டோம்னா இஸ் டிவிசிபிள் பை 17. தட் மீன்ஸ் 204 is divisible by 270. sir, 204 is divisible by 17. ஓகே, அப்போனா நமக்கு ரெக்கார்ட் நம்பர் அந்த நம்பர் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த நம்பர் வந்துட்டு என்னது? நம்ம கண்டுபிடிச்ச நம்பர் 3. ஏன்னா நமக்கு இது ரெண்டையும் நமக்கு டிவைட் பண்ணல கிடைக்கிற ரிமைண்டர் 3 தான். அது இங்கே ஆன்சர் தெரிஞ்சிடும். இந்த ஸ்டெப்ஸ் எழுதியிருக்கோம், அவ்வளோதான். அப்போ therefore the required number நான் பின்னு கொடுத்தனால b = 3ன்னு எழுதியிருக்கேன். ஓகே, செகண்ட் சம் கம்ப்ளீட்டட். ஈஸியாக தானே இருக்குது. அங்கே கொடுத்ததை நம்ம எழுதிட்டோம். 2 தான் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு இதை எழுதிட்டோம், செகண்ட் இதை எழுதிட்டோம். ஃபஸ்ட்டு இதில் எக்ஸ் மட்டும் தான் நமக்கு தெரியாது, செகண்ட் இதில் எக்ஸும் தெரியாது, இதுவும் தெரியாது. அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸு கண்டுபிடிச்சிட்டு அடுத்து இதில் வேல்யூ கொடுத்து அதுக்கப்புறம் அந்த கண்டுபிடிக்க வேண்டிய விச் நம்பர்னு கேட்டிருந்தாங்களே ரெக்கார்ட் நம்பர், அது கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஆனால் செஞ்ச ப்ராசஸ் ஃபஸ்ட் சம் மாதிரியே தான். 2 sums completed.